ஆமா, அதான் அவனுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். கிளம்பி வரும்போது எத்தனையோ மேக்கப் போட்டோம், ஒரு மேக்கப் கூட ஒத்துக்கணும். இங்க வந்து குளிக்கிறதுக்கு இடம் தேடி அலைஞ்சிடப்பா. நல்ல வேலை முருகன் கோயில ஒரு ரூம் கட்டி வச்சு உங்களுக்கு குளிக்கிறதுக்கு ரூம் வைக்காம விட்டாங்க. முருகன் தப்பிச்சாரு. ஆமா, இந்த பக்கப்பாட்டமெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அப்படிதான் அவங்க சொன்னாங்க. அப்படிலாம் சொன்னாங்க. போன தடவை ஒரு தடவை பாடணும் எட்மண்டன்ல. அப்போம்லாம் அவங்க 8 மணி நேரம் போட்டாங்க. இந்த கார்ல உட்காந்துக்கிட்டு போன் பண்ணாங்க, எங்க எல்லாம் வந்துட்டீங்களா? நாங்க வந்துகிட்டே இருக்கோம். நாங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, காருக்குள்ள இருந்தே மேக்கப் போட்டு. நான் என்ன அது என்ன கதை அப்படின்னா, சும்மா டச் அப் அப்படின்னா. நம்மளே இத்தனை மேக்கப் போடும்போது அசுரம் விடுவானா? அண்ணன் தம்பி 3 பேரும், சூரபத்மன் தாரகாசுரன் சிங்கம் முகாசுரன் 3 பேரும் அந்த தவச்சாலை அலங்காரம் பண்ணத பார்த்து அந்த ஆண்டவனே அசந்து போனாரு. ஆமா, என் மாண்ட ஒரு நாள் ஒரு முட்டையை கையில விட்டு ஃப்ரிட்ஜில் வைப்பான். ஆமா, முட்டை போறல உளுந்து கிடந்து அவங்க ஒரு பக்கம் உளுந்து கிடந்து அரைக்கும் ஆகல. நல்ல வேலை சும்மா பக்கத்துல விடல. ஆமா, அப்படி அவன் நாசி அடக்கி ஊசி தவம் செய்யும் போது அந்த ஆண்டவனை எண்ணி எப்படி மனமுருக பாடினான் தெரியுமா? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, அசுரரையும் தவத்தை பாரு சம்போ சங்கரா. ஈஸ்வரனே
வந்திருக்கோம் பாத்தீங்களா? உங்களெல்லாம் கூடயே கூட்டிட்டு அழைக்கிறேன். ஒரு நாள் கூட என்ன பத்தி பாடலையே பாருங்க. ஒரு காபி தண்ணி கூட வாங்கி தரது கிடையாது. எங்க இருக்கீங்க அண்ணாவி, எங்க இருக்கீங்க நீங்க? ரெட்டியர்கிட்ட வந்துட்டேன் அப்படின்னீங்க. டக்கு டக்குன்னு பிள்ளைலாம் சீக்கிரம் யாரு சீக்கிரம் அதுவாது பரவாயில்ல. குளிர் நேரத்துல -40 உங்க வீட்டு வாசலுக்கு வந்தேன். அப்படியே வாசலோட அனுப்பி விட்டியே. பக்கப்பாட்டமா தங்கமான ஆளு. அதெல்லாம் மறக்க முடியுமா? இன்னைக்கு கூட சொன்னாங்க சுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் அண்ணாவே, உங்களுக்கு தொண்டை கட்டினா உடனே கொடுக்குறது அப்படின்னு. சுக்கு தண்ணியும் காணும், கெட்டின தொண்டை இன்னை வரை திறக்க மாட்டேன். அப்பேற்பட்ட அசுரன் அல்லவாவே. அந்த 3 பேரும் தவம் இருந்ததை பார்த்து ஆதி கைலாசமே ஆடுது அசைதையா. தேவியே கண்ணீர் விட்டு கதறுதா. ஆண்டவா யார அந்த 3 பேரும் இப்படி போட்டு இந்த தவம் இருக்கானே. ஆமா, உங்க தேவி பார்வதி கூட நான் உங்களுக்கு இப்படி எல்லாம் பணிவிட கூட ஒரு நாளும் செஞ்சது இல்லையே. அவன் இருக்கும் தவத்தை பாத்தீங்கன்னா அவனுக்கு இப்பமே நீங்க வரம் கொடுக்க போயே தீரணும். ராத்திரி 12 மணிக்கு ஆள் அனுப்பி விடுதான். அவன் 8 மணிக்கு மேல எங்க வீட்டுல எல்லாம் பூட்டுதான். என் வீட்டம்மா சொல்லிடுறேன், எங்க போனாலும் கூட தான் வருவேன். நான் அன்னைக்கு நான் கேல்கரிக்கு பாட போறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அம்மா உங்களுக்கு ஒரே காய்ச்சல் இருமலுமா இருக்க மாதிரி தெரியுது, ஒருவேளை கொரோனா கூட எட்டி பார்த்துட்டான்னு தெரியல, நீங்க எல்லாம் வீட்டுல இருங்க அப்படின்னு. அது என்ன கழுதியா இருந்தாலும் சரி உங்களோட தான் வரும். என் மகன்லாம் ரொம்ப கெட்டிக்காரன். நேரத்துக்கே சொல்லிட்டான், அம்மா வந்தாலும் வராட்டும் சரிப்பா நான் உங்க கூட தான் இருப்பேன். அது எதுக்கு? நம்மள சோதிச்சு பார்க்க. எங்கெல்லாம் போறோமோ வீட்டுல போய் புட்டு புட்டு வைக்க. ஆமா, எம்மா அப்பா அன்னைக்கு என்ன பண்ணாரு தெரியுமா? அப்பமே அங்க அடுப்புல வந்து அதனால சட்டாப்பே என்னது அதுக்கு சட்டாப்பா ரெடி ஆகிட்டு இருக்கும். நமக்கு சுட சுட ரெடி ஆகிட்டு இருக்கும். ஆமா ஆமா. அப்ப ஆண்டவன் ஓடி வந்து சூரபத்மனிடமும் தாரகாசுரன் சிங்கமுகாசுரனிடம் என்ன கேட்டா தெரியுமா? அடே அசுரமார்களே, ஏனப்பா இப்படி தவம் இருக்கிறாய்? ஏ சூரபத்மா, உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு இந்த 7 லோகத்தையும் தேவர்கள் முனிவர்கள் இந்த மும்மூர்த்திகளை மற வேண்டும். ஆமா, அவர் வந்து இவரை மட்டும் அழிச்சிடவே கூடாதான். நீண்ட ஆண்டுகாலம் வாழணுமா? இதெல்லாம் மறந்துட்டாரு. நானும் கத்தி கத்தி சொல்லி சொல்லி கொடுத்தேன். அவரு வர்ற வழியில வீட்டம்மா வேத்த மச்சினனை ஏத்த கால. ஆமா, 7 சீட்டு வண்டியில 8 பேர் ஏறி வந்தாங்க. RCMP பிடிக்கல, நல்ல வேலை. அடே தாரகாசுரா, உனக்கு என்னடா வேணும்? எனக்கா பாதபதாசுரம் வேணும். அப்படியா? பாதபதாசுரம் பகவான் கையில இருக்கக்கூடிய உலகத்திலே பெரிய ஆயுதம் அதான். அர்ஜுனனுக்கு அப்புறம் அந்த ஆயுதத்தை கொடுத்ததே இந்த தாரகாசுரனுக்கு தான். அந்த அசுரம் பெயர் தான் வாங்கினான். ஆமா. அடே சிங்கமுகாசுரா, உனக்கு என்னப்பா வேணும்? அண்ணன்மார்னா ரொம்ப உத்துறேன். அவங்க மாண்டு மறையறதுக்கு முன்னாடி நான் மறைஞ்சிருக்கோம். போடப்பா, தம்பினா இப்படி எல்லாம் இருக்கணும். அதான் சொன்னா, தம்பி உடையான் படைக்கு எரிஞ்சானு. எங்க பக்கத்து வீடு தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அண்ணங்காரன் கதறி அழுதான். தம்பி ஓடி போய் காலை கட்டி பிடிச்சி ஏங்கி ஏங்கி அழுதான். பாசம் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டி இல்ல. எரிஞ்ச வீடு முழுக்க எரியிட்டுன்னு பிடிச்சி காலை விட்டோம்னா தீவனப்பு படையை கூப்பிட்டுமா இல்ல வீட்டை அணைச்சிருவானுங்க. அவ்வளவு ஒரு கெட்டிக்கார அண்ணன் தம்பி. இப்ப நம்ம அப்படிதான் இருக்கும். ஆமா, அப்படி 3 பேருக்கும் பகவான் எப்படி வரம் கொடுக்கார் தெரியுமா? தந்தேன் தந்தேன் நடாசுரமாரே, காரணியில் கேட்ட வரம் உனக்கு தந்தேன். அதே கொடுத்தேன் கொடுத்தேன் நடாசுரமாரே, இங்கே கேட்ட வரம் அத்தனையும் உனக்கு தந்தேன். இங்கே தந்த வரத்துக்கு தவ கொடுமை செய்தையானா நீ ஏதாவது பங்கு வச்சன்னா நீ அழிய போற பாத்துக்கோ. பகவான் கேட்ட வரத்தை கொடுத்தார். கேட்ட வரத்தை வாங்கி விட்டு 3 பேரும் எங்கே வருகிறான் தெரியுமா?